ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا وعن عقبة بن عامر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن حق الشروط أن توفوا به ما استحللتم به الفروج أو كما قال صلى الله عليه وسلم புகழனைச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களை குடும்பமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குடும்பம் சகிதம் வாழ வச்சிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஒரு வாலிபர் நிக்காஹுடைய வயசை அடைஞ்சும் நிக்காஹை செய்ய ஏழுமான அந்த பருவத்தை அடைஞ்சும் அவர் நிக்காஹை செய்யல, எனக்கு இந்த நிக்காஹெல்லாம் செஞ்சு குடும்ப வாழ்க்கை ஒரு ஃபேமிலி செட்டப்ல வாழ்றது எனக்கு இயலாது, நான் ஒரு தனி மனிதனாக வாழ போறேன் என்றது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அவருக்கு அது வேறு. அவருக்கு குடும்ப வாழ்க்கை, அவருக்கு நிக்காஹுடைய வாழ்க்கையில மெடிக்கல் இஷ்யூ இஸ்லாம் அனுமதிச்ச சில காரணங்கள் இல்லாம எல்லா தகுதியும் இருந்தும் நான் தனி மனிதனாக வாழ போறேன், எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப் சரி வராது, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சரி வராது என்று ஒருத்தர் இருக்கிறது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படி ஒருத்தருக்கு இருக்க இயலாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எல்லா நபிமார்களும் குடும்பம் சகிதம் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை என்னண்டா நிக்காஹ். ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய அடிப்படை பேசிக் என்னண்டா, ஃபவுண்டேஷன் என்னன்னா அங்க நடக்கக்கூடிய எக்ரிமெண்ட், நிக்காஹுடைய எக்ரிமெண்ட். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிக்காஹுடைய எக்ரிமெண்ட் அல்லாஹ் பேசுற நேரம் சூரத்து நிசாவுல 21வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வகைஃப தஅخذூனஹு வகத் அஃதா பஅதுகும் இலா பஅத் வஅخذنا மின்கும் மீசாகன் கலீதா. அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா இந்த நிக்காஹுடைய எக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ற வேர்ட் மீசாகன் கலீதா. அது ஒரு புனிதமான உடன்படிக்கை, அது ஒரு நிறைவேற்றதுக்கு மிச்சம் வலுவானதொரு உடன்படிக்கை. மீசாகன் கலீதா, a solemn covenant. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வேர்டு, இந்த மீசாகன் கலீதா என்ற வேர்டு முழு குர்ஆன்லையும் 30 ஜுஸுலையும் அல்லாஹ்
எத்தனை தடவை யூஸ் பண்ணிருக்கிறான்டா வெறும் 3 டைம் மட்டும்தான், 3 இடத்துல மட்டும்தான் அல்லாஹு தஆலா இந்த மீசாகன் கலீலா சொலம் கவனன்ட் என்ற இந்த ஒரு டீப்பான வேர்ட் அல்லாஹ் யூஸ் பண்றான். அதுல ஒன்று அல்லாஹ் யூஸ் பண்றான் சூரத்துல் அஹ்ஸாபில். அல்லாஹு தஆலா நபிமார்கள்ட்ட இருந்து ரிசாலத்தை கொடுத்து இதை நாங்க சரியாக எத்தி வைப்போம் என்ற அந்த ஒரு கவனன்ட், அந்த ஒரு அக்ரிமெண்ட் ப்ராஃபட்ஸ்ல இருந்து அல்லாஹு தஆலா எடுத்த கதையை அல்லாஹ் இந்த வேர்டால் அல்லாஹ் சொல்றான், மீசாகன் கலீலா. ரெண்டாவது அல்லாஹ் யூஸ் பண்றான் சூரத்துன் நிசாவுல. அல்லாஹு தஆலா சொல்றான், பனு இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க நிறைவேற்றுவோம் யா அல்லாஹ் என்று அவங்கள்ட்ட எடுத்த அந்த கவனன்ட், அந்த அக்ரிமெண்ட், அந்த மீசாக் அல்லாஹ் ரெண்டாவது பாவிக்கிறான். அல்லாஹ் மூணாவது பாவிக்கிறது, ஒவ்வொரு ஆணுக்கும் நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த அக்ரிமெண்ட்டை நீங்க ஹலாலாக்கி, ஹராமானதெல்லாம் ஒரு அக்ரிமெண்டால ஹலாலாக்கி கொள்ளக்கூடிய இந்த நிக்காஹினுடைய இந்த உடன்படிக்கைக்கு அல்லாஹ் அதே வேர்டை பாவிக்கிறான், மீசாகன் கலீலா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறதுக்கு எடுத்த அக்ரிமெண்ட், அந்த ஒரு டீப்பான ஒரு வேர்டைத்தான் அல்லாஹ் யூஸ் பண்றான். ஒவ்வொரு ஆண்களும் நீங்க பெண்களை கரம் பிடிச்சி நீங்க ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீங்க. இது லேசிப்பட்ட அக்ரிமெண்ட் அல்ல, இது ஒரு சாதாரணமானது ஒன்றல்ல. இது ஒரு சொலம் கவனன்ட் என்றது, ஒரு மீசாகன் கலீலா என்றது ஒரு மிகப்பெரியது ஒரு அக்ரிமெண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, புகாரில பதிவாகக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்லையும் பதிவாகக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹக்க ஷுரூத் அன் தூஃபு பிஹி, நீங்க போடக்கூடிய எல்லா உடன்படிக்கைகள்லையும் ஆக டேஞ்சரானது, நீங்க மிச்சம் கவனம் எடுத்து மிச்சம் 100க்கு 100 சரியாக நிறைவேற்ற வேண்டிய அக்ரிமெண்ட் கவனன்ட் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்தஹ்லல்தும் பிஹில் ஃபுரூஜ், நீங்க ஒரு பெண்ணை ஹலாலாக்குறீங்களே, அந்த நிக்காஹுடைய அக்ரிமெண்ட் தான் நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அக்ரிமெண்ட்ஸ்லையும் நிறைவேற்றத்துக்கு மிச்சம் சரியாக நிறைவேற்றத்துக்கு மிச்சம் தகுதி வாய்ந்த அக்ரிமெண்ட் என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதனுடைய டீப்னஸை விளங்கப்படுத்துறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் ஏராளமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ஏராளமான உடன்படிக்கைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பயர் டேட் ஒன்று இருக்குது. இந்த உடன்படிக்கை எப்ப எக்ஸ்பயர் ஆகும்? ஒன்றுமில்ல, என்ன மௌத்தோட சரி அந்த அக்ரிமெண்ட்டுகள் என்ன செய்யும் என்றா எக்ஸ்பயர் ஆகிடும். நான் மௌத்தாவினதோட அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒட்டோவா கேன்சல் ஆகிடும். ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப நிர்வாகம், இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினுடைய நிர்வாகம் இருக்குது. இந்த நிர்வாகத்தை அல்லாஹ், இந்த நிறுவனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீங்க செய்யக்கூடிய இந்த கவனன்ட், இந்த மீசாகன் கலீலா என்ற இந்த டீப்பான இந்த உடன்படிக்கை இருக்குது. ஒரு மனிதன் மௌத்தாவினாலும் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆவதில்லை. நான் மௌத்தாவி என்ற மனைவி இன்னொரு நிக்காஹ செய்யறான், இன்னொரு நிக்காஹ செஞ்சு இப்ப அவ இன்னொரு கணவனோட வாழ்றா என்றதனால எனக்கு கிடைச்ச புள்ளைட பர்த் சர்டிபிகேட் நாங்க யாரும் சேஞ்ச் பண்ண இயலாது. ஏனென்றா இது முறிஞ்சு போறில்லை, இது ஒரு நாளும் கேன்சல் ஆகுறது இல்லை. ஏன் இந்த மீசாகன் கலீலாவால நான் பெற்றெடுத்த ஹலாலான புள்ளட இனிஷியல் எப்பையும் மாறுறதில்லை. அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லையும் இது அல்லாஹ் மாத்துறதில்லை. ஹதீஸ்ல இருக்குது, இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று ஏண்ட பேரை அல்லாஹ் அட்டேச் பண்றது நான் பெற்ற புள்ளைக்கு தான் அல்லாஹ் அட்டேச் பண்ற. அது நான் நேரத்தோட மௌத்தாவி, என மனைவி இன்னொரு கல்யாணம் முடிச்சு, அவரும் மௌத்தாவி இன்னொரு கல்யாணம் முடிச்சு, எத்தனை திருமணங்கள் செஞ்சாலும் எனக்கு கிடைச்ச புள்ளட இனிஷியல் அவருடைய பர்த் சர்டிபிகேட்ல பெயர்
ஒரு நாளும் மாறுறது இல்லை. ஏனென்றால் இந்த மீசாக்கன் கலீலா, இந்த கவனன்ட் என்ன செய்யறதில்லை, ஒரு நாளும் எக்ஸ்பயர்ட் ஆகுறது இல்லை, ஒரு நாளும் ரிஜெக்ட் ஆகுறது இல்லை, ஒரு நாளும் கேன்சல் ஆகுறது இல்லை. எனவே தான் அல்லாஹு தஆலா ஒரு ஆண் மௌத்தாவினா அந்த உடன்படிக்கையால் கிடைச்ச பிள்ளைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வராசத்து என்ற ஒன்றை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உருவாக்கி வச்சிருக்கிறான். கியாமத்லையும் அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லித்தான் அல்லாஹ் ஏண்ட மகனை கூப்பிடுவான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கியாமத்துடைய நாளையில கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால, சஹாபாக்கள் நபிமார்களுக்கு முன்னால ஒரு குடிகாரன்ற பெயரை அல்லாஹ் கூப்பிடுற நேரம் ஏண்ட பேரோட சொல்லி இன்னார்ட மகன்தான் என்ற நிலைமை வந்துடாம பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஒரு தேவைக்கில்லாத இந்த ட்ரக்ஸை பாவிக்கக்கூடிய, இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ஷனாக மௌத்தாவின ஒரு வாலிபனை எழுப்பி கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால அல்லாஹ் அவருடைய பெயரை சொல்ற நேரம் நாங்க துவா செஞ்சு கொள்வோம். யா அல்லாஹ், அப்படி ஒரு புள்ள ஏண்ட பேரோட நீ அட்டாச் பண்ணி சொல்லக்கூடிய நிலைமைய கியாமத்ல யா அல்லாஹ் நீ தந்துடாதே யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால கியாமத்தில் இது நடக்கும். ஒரு கூட்டம் நரகத்துக்கு போறதுக்காக வேண்டி சங்கிலியால கட்டப்பட்டு இழுத்து கொண்டு போற நேரம் அவருடைய பெயரோட அல்லாஹ் சில வாப்பமார்ட பெயரை சொல்லுவான். அந்த புள்ளைய பெற்றெடுத்த வாப்பமார்ட பெயரை சொல்லி இன்னார்ட மகன்தான் இவரு. அன்புக்குரியவர்களே, தொழுகையை நாசமாக்கின யார சரி அல்லாஹ் நரகத்துக்கு இழுக்கிற நேரம் ஏண்ட பேரோட அல்லாஹ் அட்டாச் பண்ணி சொல்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போய்த்திடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசமாக்கின ஒருத்தன் நரகத்துக்கு இழுத்துட்டு போற நேரம் ஏண்ட பேர் அல்லாஹ் சொல்லி இன்னாருடைய மகன்தான் என்று அல்லாஹ் எனக்கு மென்ஷன் பண்ணிடக்கூடாது என்ற விஷயத்தில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு வாலிபர்களும் கல்யாணம் முடிக்கிறவங்களும் மிச்சம் நிதானமாக நடந்து கொள்வோம். அத மாதிரி ஒரு கை சேதம் கியாமத்து நாள்ல இருக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, நுபுவத்துக்கும் ரிசாலத்துக்கும் அல்லாஹ் இந்த தூதுத்துவ இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கிறதுக்கு என்ன அக்ரிமெண்ட் எடுத்தானோ இது போன்றது ஒரு பலமான ஒரு டீப்பான அக்ரிமெண்ட்டை தான் அல்லாஹ் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு கணவன்ட்டையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எடுத்திருக்கிறான் என்றதை விளங்கிக் கொள்வோம். எனவே அன்புக்குரிய பெற்றார்களே, எங்கட ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், என்னுடைய குடும்ப நிறுவனம் என்றது அதுக்கு நான் தான் தலைவர். நான் ஒரு வாப்பவாக யாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துறதுக்காக வேண்டி என்ற குடும்ப நிறுவனத்தை நான் நாசமாக்க தேவையில்லை. யாருடைய பிளஷரும் எனக்கு தேவையில்லை. யாருடைய பிளஷருக்காகவும் யாருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நான் இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் இந்த குடும்ப நிறுவனத்தை நான் நாசமாக்க தேவையில்லை என்ற செய்தியை அல்லாஹு தஆலா டைரக்டாக ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அல்லாஹ் டீச் பண்றான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட குடும்ப நிறுவனம் என்றது அது உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் யா ரசூலே, எந்த சட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, ரப்பொத்த நான் இருக்கிறேன் இல்லையா, நீங்க என்ன பின்னுக்கு தள்ளிட்டு உங்களோட நிறுவனத்தை சரியாக செய்ய தடமாறவானம் என்ற செய்தி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு இன்சிடென்ட் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உணர்த்துறான். தஃப்சீர் எழுதுறாங்க, கத் சமிஅ அல்லாஹ் ஜுஸுல கடைசி சூரத்து தஹரீம் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு காரணமாக வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் அசர் தொழுதுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரிஜினல் பியோ தேன் ஹனி வரும் மிஸ்ரில் இருந்து. அந்த மிஸ்ர் நாட்டை சேர்ந்த மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்ணுக்கு மிஸ்ரில் இருந்து நல்ல பியோவான ஹனி தேன் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம், ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு போயிட்டு கொஞ்சம் தேனை குடிச்சிட்டு போவாங்க. இது ஒரு 2-3 மனைவிமார்களுக்கு இடையில இது ஒரு பேசு பொருளா வச்சுது. நீ ஒவ்வொரு நாளும் போகணுமா அவரு? ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களாக இருந்தாலும்
பெண்களுடைய சிஃபத் இருந்துச்சு. அவங்க பேசிக்கொண்டாங்க. இது எங்களுக்கு சட்டிஸ் ஆகுது இல்லை. ஒரே போயிட்டு ஒவ்வொரு நாளும் போயிட்டு அங்கே போயிட்டு இவர் தேன் குடிக்க போகிறது எங்களுக்கு சட்டிஸ் இல்லை. எனவே நாங்கள் எல்லாரும் 2-3 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஐடியாவை போடுவோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை குடிச்சிட்டு எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க தானே, நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம், அகல்தல் மகாஃபீர், நீங்கள் மகாஃபீர் தின்னீங்களா? மகாஃபீர் என்றது ஒரு தாவரத்தினுடைய ஒரு அருவருப்பான வாசம், ஒரு டிஃபரண்டான ஒரு வாசத்தை தரக்கூடிய ஒரு விதமான பிசின். அகல்தல் மகாஃபீர், நீங்கள் மகாஃபீர் தின்னீங்களா? வாயில நாத்தம் அடிக்குது. ஃபைன்னி அஜிது மின்க ரீஹ மகாஃபீர், அந்த மகாஃபீருடைய ஸ்மெல் எங்களுக்கு அடிக்குது என்று சொல்லி இவங்க கேட்போம் என்று முடிவு செஞ்சு கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிருச்சது, இவங்களுக்கு இது மகாஃபீருடைய ஸ்மெல் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம் சட்டிஸ் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தேன் என்ற லைஃப்ல நான் ஹராம் ஆக்குறேனே என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இறக்கினான், யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே, நான் உங்களுக்கு ஹலால் என்றத உங்களோட ஒய்ஃப்மாருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்க எப்படி எந்த சட்டத்தில் நீங்க கை வைப்பீங்க? இது அல்லாஹ் நபியோட வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் எங்களுக்கு டீச் பண்ற பாடம். இது உங்களோட ஒய்ஃபுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி, satisfaction of your wife, satisfaction of your children, satisfaction of your friends, இப்படி அடுத்தவர்களுடைய satisfactionுக்காக வேண்டி ஏண்ட சட்டம் 7 வானத்துக்கு மேலிருந்து நான் போட்ட ஒன்றுல நீங்க எப்படி கை வைப்பீங்க நபியே? அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தை ஏண்ட லைஃப்ல அப்ளை பண்ணுவோமே, அது ஹலால ஹராமாக்கிறதா, ஹராத்தை ஹலாலாக்கிறதா, அல்லது அல்லாஹ் வாஜிபானதொண்டு அதை தடுக்கிறதா என்றதை நானும் நீங்களை முடிவு செஞ்சு கொள்வோம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த குடும்ப நிறுவனத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு குடும்ப நிறுவனம் என்றது கொஞ்சம் பெரிய நிறுவனம். பெரும்பாலும் நினைக்கிற நாங்க ஒரே ஒரு மனைவியோட ஒரு 4 பிள்ளைகளோட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் என்றது கொஞ்சம் விசாலமானது. 7-9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில். இந்த இன்சிடென்ட் மூலமாக அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னண்டா, நபியே, நீங்க தபுதகி மர்தாத்தில்லாஹ், only for satisfaction of Allah, இது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. யாருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு ஃபேமிலியை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப நிறுவனத்துடைய தலைவர்மார்கள் இருக்கிறோம். எனவே யோசிச்சு கொள்வோம், என்ற குடும்பத்தோட நான் வச்சிருக்கிற இரக்கம் என்ற ஈமானம் மிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் சூடாவிடுவான், அல்லாஹ் கோயிச்சிடுவான். ஈமான விடவும் என்ற பிள்ளையோட என் மனைவியோட வச்சிருக்கிற இரக்கம், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் என்றால் அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். எங்களோட லைஃப்ல எங்களோட லைஃப்பை நாங்கள் கொஞ்சம் இந்த ஆயத்தை எங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணினோம் என்றா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கண் முன்னால தோன்றும். எனவே அன்புக்குரிய பெற்றார்களே, இன்றைக்கு இந்த ஜுமாவில் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க அல்லது வாப்பவாகி அப்பவாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டீப்பா ஆழமாக யோசிங்க. இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு முஸ்லிமாக இருக்கிறீங்கண்டா, இன்றைக்கு நீங்க நல்லொரு இபாதத்தாளியாக இருக்கிறீங்கண்டா, நீங்க இன்றைக்கு நல்லதொரு தொழுகையாளியாக இருக்கிறீங்கண்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. இது போன கிழமை கேட்ட பயானால மாறினதா, இல்ல போன வருஷத்துடைய 52 ஹுதுபாவால மாறினதா? இல்ல, ஹுதுபாக்கள் எங்களை ஷைன் பண்ணும். நாங்க இப்ப வாழ்ற இந்த பிரசன்ட் லைஃப் இருக்குதே, இது இந்த பாஸ்டுடைய ரிஃப்ளெக்ஷன். நான் இன்றைக்கு நல்லொரு குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு 89 வயசு அப்பவாக நான் இருக்கிறேன் என்றால் இதுக்கு காரணம் என்னன்னா, நான் குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு வாலிபனாக ஒரு காலத்தில் இருந்தேன். நான் குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு வாலிபனாக இருக்க காரணம் என்னண்டா, குர்ஆன் ஓதுற வயசுல சரியா ஓதினேன் நான். எனவே நான் குர்ஆன் ஓத தெரிஞ்ச வாலிபனாக மாறினேன்.
என் வாப்பா என்ன சரியா கைட் பண்ணின. அன்புக்குரிய பெற்றார்களே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் நல்லாக இருக்கிறோமோ இதுக்குரிய முழு காரணம் உங்களோட அப்பா. உங்களோட அப்பா சரியான ஆளாக இருந்ததனால தான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏண்ட அப்பா சரியான ஒரு முஸ்லிமாக இருந்ததனால தான் ஏண்ட வாப்பவை சரியா வளர்த்த. ஏண்ட வாப்பவை சரியா வளர்த்த சொட்டித்தான் ஏண்ட வாப்ப என்ன சரியாக வளர்த்த. குர்ஆனோத வச்சு மக்ரிபுக்கு பின்னால குர்ஆனோதனும், பள்ளிக்கு போகணும், தொழுகையுடைய விஷயம் சொல்லி தந்த ஏண்ட வாப்ப சரியாய்க்க போயிட்டு. ஏண்ட வாப்ப சரியாவதுக்கு என் அப்பதான் காரணம். எனவே அன்புக்குரியவர்களே, எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். நல்ல ஒரு கிராண்ட் ஃபாதராக மாறுங்க, நல்ல ஒரு அப்பாவாக மாறுங்க. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களுக்கும் சொல்றேன், நல்ல ஒரு கிராண்ட் ஃபாதராக, நான் ஒரு அப்பாவாக வரணும் என்று நியத்து வைங்க. ஏனென்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரண்மனையில ஹராத்தினுடைய நெருக்கம் வந்த நேரம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் தெரியும், ஓடினாங்க, ஹராத்துட்டும் ஓடினாங்க. இப்போ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் நபிக்கு அப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்பட உம்மா சாரா நாயகி, இப்ராஹிம் நபியுடைய மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பம்மா அல்லது அப்பட உம்மா சாரா நாயகி. அந்த அரண்மனையில அந்த அரசன் வெளியில இப்ராஹிம் நபியை வச்சுட்டு அரண்மனை டோவை லொக் பண்ணிட்டு ஹராமாக நெருங்கிறதுக்கு முன் வந்த நேரம் இந்த சாரா நாயகி ஓடினாங்க ஹராத்தை விட்டும். இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் புள்ள யூசுப் என்ற அந்த வாலிபருக்கும் இப்படியான ஒரு நிலைமை வார நேரம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹராத்தை விட்டும் ஓடினாங்கண்டா அது அப்பட உம்மட ரிஃப்ளெக்ஷன் இங்க பிரதிபலிக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட லைஃப்லையும் அப்படித்தான். ஏண்ட அப்பா நல்ல ஒரு முஸ்லிமாக வாழ்ந்துட்டு போன அப்பா, அதனுடைய பிரதிபலிப்பு தான் நான். ஏண்ட பிரதிபலிப்பு தான் ஏண்ட பேரப்புள்ள. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக யோசிப்போம். இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் என்றது, குடும்ப நிறுவனம் என்றது, இது லேசிப்பட்ட செய்தி இல்லை. இதைத்தான் அல்லாஹ் டீப்பாக உணர்த்தினான். மீசாக்கன் கலீலா, அது ஒரு லேசிப்பட்ட செய்தி என்று மக்களை நீங்க நினைச்சு கொள்ளவானம். அது லேசிப்பட்ட ஒரு கவனன்ட் அல்ல, அல்லாஹ் உணர்த்தினான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லாரும் குடும்ப நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர்கள். என்ன செய்கிறோம்? குடும்ப நிறுவனம் சரியாக இருக்கிறதா என்றத நாங்கள் கட்டாயம் கொஞ்சம் யோசிச்சு கொள்வோம். நல்லதொரு முன்மாதிரியாக வாழுவோம். ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் என்றது வெரி இம்பார்ட்டன்ட். இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று. சில வாப்பமாருடைய பேரப்புள்ளைய பாதிக்கும். இன்றைக்கும் இந்த ஹுதுபாவுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது வந்த ஒரு கால். என்னது? புள்ள மகள் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ், இன்னொரு கல்யாணம் முடிச்சு அதுவும் டிவோர்ஸ், மூணாவது கல்யாணத்துக்கு மகள் பயப்பட்டு கொண்டிருக்கிறா. அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்னான்டா, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாப்பா இருக்கிறாரு கடை சம்பாதிச்சு கொடுக்கிறது. இந்த வாப்பா இந்த ஒரு மருமகனை பார்க்கணும், ஒரு நல்ல பொடியனை பார்த்து தேடி விசாரிச்சு எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை மகளுடைய ஃபேமிலி லைஃப்ல. அந்த புள்ளட ஆதங்கம் எல்லாம் ஏண்ட வாப்பவால தான் நான் இன்றைக்கு நடு ரோட்டில் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்ப நிறுவனத்தை சரி செய்கிறோம் என்றா இதுக்கு பின்னால எங்கேயோ யாருடையோ வீட்டில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகள் எனக்கு மருமகளாக வரப்போற அந்த மருமகளுக்கு நான் செய்கிற உதவி ஏண்ட பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துடுறது. ஃபியூச்சர்ல கிடைக்க போற பேர பிள்ளைகளுக்கு நான் செய்கிற ஆகப்பெரிய உதவி ஏண்ட ஃபேமிலி ஏண்ட நிறுவனத்தை சரியாக நான் செய்கிறது. அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே,
உங்களோட வாப்பா உங்களோட ஃபேமிலி இந்த நிறுவனத்தை சரியாக செய்யறதுக்கு உங்களோட ஃபஜ்ருக்கும் உங்களோட இமாம் ஜமாத்துக்கும் உங்களோட தொழுகைக்கும் உங்களை வச்சு அலற்ற நேரம். அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களோட வயசுக்கு இது கொஞ்சம் அலட்டியா இருக்கும். என்ன வாப்பா எப்ப பார்த்தாலும் பரட்டி கொண்டே இருக்கிறாரு. அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களோட வாப்பட இந்த நிறுவனத்தை இந்த இன்ஸ்டிடியூஷனை செய்யறதுக்கு ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஆயிருங்க. இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இருந்தா கியாமத்துல வாப்ப தப்பிடுவாரு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபியூச்சர்ல உங்களோட ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை செய்யற நேரம் நீங்களும் சரியா தடமாட்டம் இல்லாம செஞ்சு கொண்டு போவீங்க. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்றாரும் யோசிப்போம். இன்றைக்கு ஏண்ட வீட்டுள்ளுக்கு ஒரு 12 வயசு புள்ளை ஒன்று இருக்கிற, சரியான கோபம் மாற அவனுக்கு. சும்மா யோசிங்க, சரியான கோபம் மாற. என்ன 12 வயசு புள்ள கோபம் சூடாவினா கையிலுள்ள தூக்கி அடிச்சிருவான். இப்படி ஒரு புள்ள இருக்குது என்றால் இன்னும் 5 வருஷத்துல இவன் யார்? இப்ப கோவக்கார புள்ள. இன்னும் 5 வருஷத்துல இவன் கோவக்கார வாலிபன். இவன் கோவக்கார வாலிபன். யாராலும் படியுமாறு குழப்பினாங்கண்டா இருக்கிறதெல்லாம் சாத்துட்டுவான். இவன் கோவக்கார வாலிபன். இன்னும் ஒரு 5 வருஷம் போங்க, இவன் கோவக்கார தொழிலாளி. தொழிலையும் தடபடண்டு யாரு உடைஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருவான் இவன். இன்னும் ஒரு 5 வருஷம் போங்க, இவன் யாருண்டா கோவக்கார மாப்புள்ள. குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போயிட்டுடும். அந்த மருமகளுடைய அவ்வளோ மன உளைச்சலுக்கும் காரணம் யாரு தெரியுமா? மாப்பிள்ளை அல்ல, மாப்பிள்ளைய உருவாக்கின வாப்பா. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நல்லதொரு வாப்பவாக மாறுங்க என்றேன், நல்லதொரு அப்பவாக மாறுங்க என்றேன். அப்ப அவர் கோவக்கார மாப்புள்ள. ஃபேமிலி லைஃப்ல எடுத்ததெல்லாம் தூக்கி எரிஞ்சு அடிச்சு உதைச்சி அவர் அப்படியெல்லாம் பெரட்டிடுவாரு. இன்னொரு 5 வருஷம் போற நேரம் அவர் கோவக்கார வாப்பா. அவருக்கு 2 புள்ள இருக்கும். கோவக்கார வாப்பா அவரு. அப்படி போற நேரம் அவர் புள்ள கல்யாணம் முடிக்கிற நேரம் அவர் கோவக்கார அப்பா. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் அவர் கபருக்கு போற நேரம் முழு ஊரும் சொல்லுவோம், அவரண்டா சரியான சூட்டு கப்பல். எங்க வளைஞ்சது? 12ல வளைஞ்சது. அன்புக்குரிய பெற்றார்களே, 12க்கு முந்தி சரி செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நான் உதாரணத்துக்கு கோவத்தை சொன்னேன். எத்தனையோ குடும்ப வாழ்க்கைகள் நாசமாவதுக்கு காரணம் இந்த முன்கோபம். இந்த 12 வயசுல இவன் சூடாவினா 2 நாள் பேச மாட்டான் என்னோட. 20 வயசாகும் பொழுது உம்மோட பேச மாட்டான். 30 வயசாகும் பொழுது சூடாவினா வைஃபோட 2 நாள் பேசுறதில்ல. 40 வயசாகும் பொழுது வைஃபோடையும் பேசுறதில்ல, பிள்ளையோடையும் பேசுற. எங்க ஆபீஸ்ல போயிட்டு தூங்கிட்டு வார. 12ல சரி செய்ய முடியாதது எப்பையும் சரி செய்ய முடியாது. எனவே அன்புக்குரிய பெற்றார்களே, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். தொழுகையும் இப்படித்தானே. தொழாத 12 வயசு புள்ள நாளைக்கு தொழாத 18 வயசு புள்ள. தொழாத சின்ன புள்ள நாளைக்கு தொழாத வாலிபன். நாளைக்கு தொழாத மாப்புள்ள, தொழாத வாப்பா, தொழாத அப்பா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் குர்ஆன் சரியாக ஓத தெரியாதோ யோசிங்களே, எங்க பிழை விட்டோம்? உங்களோட சின்ன வயசுல விட்ட பிழை. நீங்க குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளையாக இருந்தீங்க, குர்ஆன் ஓத தெரியாத வாலிபனாக மாறினீங்க, குர்ஆன் ஓத தெரியாத கணவனாக மாறினீங்க, குர்ஆன் ஓத தெரியாத வாப்பவாகினீங்க. இப்ப குர்ஆன் ஓத தெரியாத அப்பாவாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல குர்ஆன் ஓத தெரியாத ஜனாசாவாக நாங்க மாறுவோம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, குடும்ப நிறுவனம் என்றது லேசிப்பட்ட ஒரு செய்தி அல்ல. அல்லாஹு தஆலா நுபுவத்துக்கு அல்லாஹ் என்ன வேர்டை அல்லாஹு தஆலா யூஸ் பண்ணினானோ அதே வேர்டை யூஸ் பண்றான். எனவே ஒரு பரம்பரை அப்படியே வீணாகும். நாளைக்கு அவன் புள்ள ரிட்டன், அந்த புள்ள கோவக்கார புள்ள, தொழுகை இல்லாத புள்ள, தொழுகை இல்லாத வாலிபன், தொழுகை இல்லாத கணவன், தொழுகை இல்லாத வாப்பா. அப்படி அந்த மடியில வளர்ந்த ஒவ்வொரு ஜெனரேஷனும் இதே ரூட்ல போய்த்து கொண்டிருக்கும். எனவே அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு இந்த பாவம் ஒன்று மட்டுமே போதும். எந்த பாவம் என்றா ஐயுல், தன்னை பொறுப்புக்கு கீழால் உள்ளவங்களை வீணாக்கிட்ட பாவம் இருக்கிறதே, இதொன்று போதும் அந்த மனிதன் நாசமாகிறதுக்கு என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் இதை சரியா செய்யாம சந்தோஷமாக வாழ்ந்த
அந்த மனிதர்கள் அந்த குடும்ப நிறுவனத்துடைய தலைவர்களுக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பட்டோலைய இடது கையில கொடுக்கிறதும் இல்லை, முதுகுக்கு பின்னால கொடுப்பான் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நல்லொரு முன்மாதிரி மிக்க மனிதர்களாக வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்ப நிறுவனத்தை யா அல்லாஹ் சரியாக செய்யறதுக்குண்டான தௌஃபீக்கை தந்திரு ரஹ்மானே. ஒன்ட்ட துஆ செஞ்சு ஓண்ட உதவியால இந்த சின்னொரு நிறுவனத்தை யா அல்லாஹ் செஞ்சு கொள்றதுக்கு தடமாறி கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய இந்த சின்ன நிறுவனத்தை யா அல்லாஹ் சரியாக செஞ்சுட்டு யா அல்லாஹ் ராஹத்தாக மன திருப்தியோட மௌத்தாவக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்ப நிறுவனத்தில் யா அல்லாஹ் நல்லதொரு சில்சிலாவை நல்லொரு யா அல்லாஹ் தொடர யா அல்லாஹ் நீ உருவாக்குவாயாக. தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நல்ல பண்பாடுள்ள நல்ல இஸ்லாத்தை விளங்கக்கூடிய இஸ்லாமிய உணர்வு உள்ள யா அல்லாஹ் ஒரு சமூகத்தை யா அல்லாஹ் எங்கட ஒவ்வொருத்தருடைய நிறுவனத்திலிருந்தும் யா அல்லாஹ் நீ உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த வாலிபர்களுக்கு நல்லொரு குடும்பத்தை நிறுவக்கூடிய நல்ல வாழ்க்கைக்கு பொருத்தமான ஜோடிகளை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. முழு பரம்பரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه.